நேத்து மார்க்கெட் செம்மையா ஒரு புது உச்சத்துல முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு காலையில ஒரு பெரிய கேப் டவுன்ல தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரே ராத்திரியில அப்படி என்னதான் மாறுச்சு? வாங்க அத பத்தி தான் இப்போ நம்ம ஆழமா பார்க்க போறோம். ஓகே, இந்த திடீர் மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை ஒன்னொன்னா பிரிச்சு மேயலாம். நேத்து சந்தை உச்சத்துல இருந்தே ஆரம்பிச்சு இன்னைக்கு காலையில என்ன நடக்கும்னு சொல்ற முக்கியமான குறியீடுகள் வரைக்கும் எல்லாத்தையும் அலசுவோம். முதல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்க நேத்து மார்க்கெட் எங்க நின்னுச்சுன்னு பார்க்கணும். வாங்க அங்கிருந்தே ஆரம்பிக்கலாம். பாத்தீங்கன்னா நேத்து இந்திய சந்தைகள் கடந்த 6 வாரத்துல இல்லாத அளவுக்கு உச்சத்துல முடிஞ்சது. நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட 1% ஏறி இருந்துச்சு. இந்த ஏற்றத்துக்கு 2 முக்கியமான காரணம் இருந்துச்சு. ஒன்னு, நம்ம ரிசர்வ் வங்கி ரூபாய் டெரிவேட்டிவ் வர்த்தகம் மேல இருந்து சில கட்டுப்பாடுகளை தளர்த்தினாங்க. இது HDFC, ICICI மாதிரி பெரிய பேங்கிங் பங்குகளுக்கு நல்ல பூஸ்ட் கொடுத்தது. இன்னொன்னு, அமெரிக்கா ஈரான் மத்தியில சமாதான பேச்சுவார்த்தை நடக்கலான்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இது ஒட்டுமொத்த சந்தைக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துச்சு. இப்பதான் அசல் ட்விஸ்டே. நாம எல்லாம் தூங்கிட்டு இருந்தப்போ இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. எப்படின்னு பார்க்கலாமா? அமெரிக்க சந்தையில நடந்ததை பாருங்க. காலையில பேச்சுவார்த்தை நடக்கும்னு ஒரு நம்பிக்கை. மதியத்துக்கு மேல அதுக்கு எதிரான செய்திகள் வர ஆரம்பிச்சுது. சாயங்காலம் ஈரான் சில கடுமையான கோரிக்கைகளை வச்சாங்க. கடைசியா மார்க்கெட் முடிகிற நேரத்துல பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டதுன்னு ரிப்போர்ட்ஸ் உறுதிப்படுத்திருச்சு. பாருங்க ஒரே நாள்ல எப்படி சென்டிமெண்ட் சரிஞ்சிருக்குன்னு. இதுக்கு நடுவுல அப்போதைய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இன்னும் குழப்பத்தை அதிகமாக்கிச்சு. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை ஃபெயில் ஆனா ஈரான் மேல குண்டு போடுவோன்னு சொன்னது சந்தையில நிச்சயமற்ற தன்மையை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. இதோட விளைவு என்ன? காலையில பாசிட்டிவா திறந்த அமெரிக்காவின் 3 முக்கிய இண்டெக்ஸான டவ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே அப்படியே யூட்டர்ன் அடிச்சு கிட்டத்தட்ட 0.5% மேல நஷ்டத்துல முடிஞ்சது. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இந்த அரசியல் பதற்றம் கச்சா எண்ணெய் விலையை எகிர வச்சது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை கிட்டத்தட்ட 3% உயர்ந்து ஒரு பேரலுக்கு $99 கிட்ட வந்துருச்சு. இது இந்தியா மாதிரி எண்ணெய் இறக்குமதி பண்ற நாட்டுக்கு ரொம்பவே கெட்ட செய்தி இல்லையா? சரி, இந்த உலக செய்திகள் எல்லாம் எப்படி நம்ம இந்திய சந்தைக்கான ஆரம்ப சிக்னலா மாறுது? வாங்க அடுத்ததா அந்த இண்டிகேட்டர்ஸை பார்ப்போம். நம்ம மார்க்கெட் எப்படி ஓபன் ஆகும்னு சொல்றதுக்கு இருக்கிற நேரடி இண்டிகேட்டர் இந்த கிஃப்ட் நிஃப்டி தான். நேத்து நம்ம மார்க்கெட் முடியும் போது சுமார் 24,573 இருந்த கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா 24,369க்கு வந்து நிக்குது. அதாவது கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் மைனஸ். இது ஒரு தெளிவான கேப் டவுனுக்கான அறிகுறி. அடுத்து அமெரிக்க சந்தையில ட்ரேட் ஆகிற நம்ம இந்திய கம்பெனிகளோட ADRகளை பாருங்க. நேத்து நம்மூர்ல 2% லாபத்துல முடிஞ்ச HDFC பேங்க், ICICI பேங்க் எல்லாம் அமெரிக்கால நஷ்டத்துல முடிஞ்சிருக்கு. இன்ஃபோசிஸும் மைனஸ்ல தான். இது என்ன காட்டுதுன்னா, நேத்து நம்ம சந்தையில கிடைச்ச லாபம் எல்லாம் ஒரே ராத்திரியில காணாம போயிருச்சுன்னு தான் அர்த்தம். இந்த குளோபல் பிரஷர் மட்டும் பத்தாதுன்னு நேத்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஊர்ல இருந்து ஒரு பெரிய IT கம்பெனி அதோட ரிசல்ட்ஸை வெளியிட்டுச்சு. அதுவும் கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருந்துச்சு. ஆமாங்க, HCL டெக்கோட முடிவுகள் தான். இது ஒரு மாதிரி மிக்சட் ரிப்போர்ட்னு சொல்லலாம். லாபம் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் வருமானம் ரொம்ப வீக்கா இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க எதிர்காலத்துக்காக கொடுத்துருக்கிற வழிகாட்டுதல் தான். அது ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கு. அவங்க அடுத்த வருஷத்துக்கான வருவாய் வளர்ச்சி வெறும் 1%லிருந்து 4% வரைக்கும் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது சந்தை எதிர்பார்த்ததை விட ரொம்பவே கம்மி. IT துறைக்கான தேவை குறையுதுங்கிறதுக்கு இது ஒரு தெளிவான அறிகுறி. ஓகே, இப்போ நம்ம கிட்ட எல்லா தரவுகளும் இருக்கு. எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்குக்கு என்ன தீர்ப்பு சொல்லலாம்? அதாவது இந்த தொடர்ச்சியான எதிர்மறை செய்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து காலையில 9:15க்கு நம்ம இந்திய சந்தையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? வாங்க நெகட்டிவ் ஓப்பனிங்குக்கான காரணங்களை வரிசையா பார்ப்போம். 1, அமெரிக்கா ஈரான் பிரச்சனையால வந்த நெகட்டிவ் குளோபல் சிக்னல்ஸ். 2, அமெரிக்கா மார்க்கெட் சரிவில முடிஞ்சது. 3, கச்சா எண்ணெய் விலை கடுமையா ஏறி இருக்கு. 4, கிஃப்ட் நிஃப்டியும் நம்ம ADRகளும் சரிவை காட்டுது. கடைசியா 5வது பாயிண்ட், HCL டெக்கோட மோசமான ரிசல்ட்ஸ் IT செக்டார் மேல ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். சோ இந்த எல்லா காரணங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது என்ன தோணுது? நேத்து கிடைச்ச லாபத்தை எல்லாம் கரைச்சிட்டு மார்க்கெட் ஒரு பெரிய கேப் டவுன்ல தொடங்குறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கு. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், இங்கே நாம பகிர்ந்துகிட்ட கருத்துக்கள் எல்லாமே கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். நாங்க செபியில பதிவு செஞ்ச ஆய்வாளர்கள் கிடையாது. அதனால எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க நிதி ஆலோசகர்கிட்ட கண்டிப்பா கலந்து பேசுங்க.